நேத்து ஈவினிங்கே எனக்கு ரொம்ப ஸ்வீட் சாப்பிடணும் போல தோணிட்டே இருந்தது. வீட்ல என்ன செய்யலான்னு பார்த்தா, இந்த ரவைய வச்சு ஒரு ஸ்வீட் செய்வான். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே அதே நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதான் செஞ்சிருந்தேன். மேரேஜுக்கு முன்னாடி இது வந்து சாப்பிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நான் கன்சீவா இருக்கும்போது வந்து இந்த கிரேவிங் வந்து நல்லா அதிகமாவே இருந்ததுன்னு சொல்லலாம். திடீர்னு நைட்டு தோணும் ஸ்வீட் சாப்பிடணும். அதுவும் பர்ட்டிகுலர் இதுதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தோணும். உட்காந்து நைட்டு 10 மணி 11 மணிக்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேனா, என் ஹஸ்பண்ட் அப்படியே வியர்டா பார்ப்பாங்க. "என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர்லாம் என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. 2 ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன், 1/2 கப்பு தண்ணி. அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வந்து தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு கிண்டணும் அப்படின்னா அவ்வளோதான் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பேர் வந்து நம்மளா ஏதாவது வைக்க வேண்டியதான். இத கேசரின்னு சொல்ல முடியாது, பாயாசம்னு சொல்ல முடியாது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா உங்களுக்கு பிரெக்னன்சி டைம்ல என்னென்ன கிரேவிங்ஸ்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. யூசுவலா அப்போ வந்து பிடிக்காததெல்லாம் பிடிக்கும், பிடிச்சதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். அது எப்படி அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருக்கேன். பட் நம்மளுக்கு அது வர்றப்ப தான் தெரியுது. நிஜமாவே அப்படிதாங்க இருந்தது. ஸோ அந்த மெமரீஸ் எல்லாம் வந்தது. அப்புறம் நானும் அதுலன்னு உட்காந்து ஸ்நாக் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். சென்னையில வேற மழை